10ஆம் வகுப்பு இயக்க விதிகள் லைன் பை லைன் கொஸ்டின்பா. இதில் பார்ட் 2. சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு: கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் செயல்படும் விசை. சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு: கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் செயல்படும் விசை. தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருள்களை சமநிலைக்கு கொண்டுவர உதவுவது எதிர் சமனி என அழைக்கப்படுகிறது. தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருள்களை சமநிலைக்கு கொண்டுவர உதவுவது எதிர் சமனி என அழைக்கப்படுகிறது. கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்பு பகுதியில் செயல்படுத்துவது எளிது. கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்பு பகுதியில் செயல்படுத்துவது எளிது. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு. ஒத்த இணை விசைகள் F1 F2 ஒரே திசையில் செயல்பட்டால் தொகு விசை F1 + F2. ஒத்த இணை விசைகள் F1 F2 ஒரே திசையில் செயல்பட்டால் தொகு விசை F1 + F2. சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் தொகு விசை F1 - F2. சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிர் திசையில் செயல்பட்டால் தொகு விசை F1 - F2. இங்கப்பா F1 பெருசா இருந்துச்சுன்னா F1ல இருந்து F2 கழிக்கணும். F2 பெருசா இருந்துச்சுன்னா F2ல இருந்து F1 கழிக்கணும். ஓகேவாப்பா? சமமான விசைகள் எதிர் எதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் தொகு விசை F1 = F2. சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் தொகு விசை F1 = F2. தண்டு ஒன்றின் முனையை தரையில் பொருத்தி மறுமுனையில் விசை செயல்பட்டு சுழலும் புள்ளி சுழற்புள்ளி. தண்டு ஒன்றின் முனையை தரையில் பொருத்தி மறுமுனையில் விசை செயல்பட்டு சுழலும் புள்ளி சுழற்புள்ளி. விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் வினையை திருப்புத்திறன் மூலம் அளவிடலாம். விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் வினையை திருப்புத்திறன் மூலம் அளவிடலாம். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் இரட்டை எனப்படும். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் இரட்டை எனப்படும். திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர் Nm. திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர் Nm. இரட்டை திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு: நீர் குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. இரட்டை திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு: நீர் குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. இரட்டைகளின் திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர் Nm. இரட்டைகளின் திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர் Nm. இரட்டைகளின் திருப்புத்திறனின் CGS அலகு டைன் சென்டிமீட்டர். இரட்டைகளின் திருப்புத்திறனின் CGS அலகு டைன் சென்டிமீட்டர். திருப்புத்திறனின் திசை பொருளின் சுழற்சி வலஞ்சுழியாக இருந்தால் எதிர்குறியாகும். திருப்புத்திறனின் திசை பொருளின் சுழற்சி வலஞ்சுழியாக இருந்தால் எதிர்குறியாகும். திருப்புத்திறனின் திசை பொருளின் சுழற்சி இடஞ்சுழியாக இருந்தால் அது நேர்குறியாகும். திருப்புத்திறனின் திசை பொருளின் சுழற்சி இடஞ்சுழியாக இருந்தால் அது நேர்குறியாகும். பற்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயங்குகின்ற வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம். பற்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயங்குகின்ற வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம். மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற உதவுவது
திருப்புச் சக்கரம். மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற உதவுவது திருப்புச் சக்கரம். திருப்புத்திறன் தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறன் இடஞ்சுழி திருப்புத்திறன். திருப்புத்திறன் தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறன் இடஞ்சுழி திருப்புத்திறன். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இது நியூட்டனின் இரண்டாம் விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும். இது நியூட்டனின் இரண்டாம் விதி. விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுவது நியூட்டனின் இரண்டாம் விதி. விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுவது நியூட்டனின் இரண்டாம் விதி. விசையின் விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் இரண்டாம் விதி. விசையின் விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் இரண்டாம் விதி. பொருளின் ஆரம்ப உந்தம் Pi = mu. பொருளின் ஆரம்ப உந்தம் Pi = mu. இங்க Piனா உந்தம் இனிஷியல் அப்படின்னு அர்த்தம். சரியாப்பா? பொருளின் இறுதி உந்தம் Pf = mv. பொருளின் இறுதி உந்தம் Pf = mv. Pfனா உந்தம் ஃபைனல். ஓகேவாப்பா? விசை முடுக்கத்தினை ஏற்படுத்துகிறது. விசை முடுக்கத்தினை ஏற்படுத்துகிறது. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு மாறிலி. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு மாறிலி. சுழற்சி ஆரம்பத்தில் ஏற்படும் முடுக்கம் மைய விலக்கு முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. சுழற்சி ஆரம்பத்தில் ஏற்படும் முடுக்கம் மைய விலக்கு முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. விசையின் SI அலகு நியூட்டன். விசையின் SI அலகு நியூட்டன். விசையின் CGS அலகு டைன். விசையின் CGS அலகு டைன். 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 மீட்டர்/செகண்ட்² அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன் 1N. 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 மீட்டர்/செகண்ட்² அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன் 1N. 1 நியூட்டன் = 1 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்². 1 நியூட்டன் = 1 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்². 1 கிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 சென்டிமீட்டர்/செகண்ட்² அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 டைன். 1 கிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 சென்டிமீட்டர்/செகண்ட்² அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 டைன். 1 டைன் = 1 கிராம் சென்டிமீட்டர்/செகண்ட்². 1 டைன் = 1 கிராம் சென்டிமீட்டர்/செகண்ட்². 1 நியூட்டன் = 10⁵ டைன். 1 நியூட்டன் = 10⁵ டைன். 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றை 1 மீட்டர்/செகண்ட்² அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். இது ஓரலகு விசை என அழைக்கப்படுகிறது. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றை 1 மீட்டர்/செகண்ட்² அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். இது ஓரலகு விசை என அழைக்கப்படுகிறது. ஓரலகு நிறையுள்ள பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஈர்ப்பியல் அலகு விசை என அழைக்கப்படுகிறது. ஓரலகு நிறையுள்ள பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஈர்ப்பியல் அலகு விசை என அழைக்கப்படுகிறது. ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை kgf. ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை kgf. ஈர்ப்பியல் அலகு விசையின் CGS அலகு கிராம் விசை gf. ஈர்ப்பியல் அலகு விசையின் CGS அலகு கிராம் விசை gf. 1 kgf = 9.8 நியூட்டன். 1 kgf = 9.8 நியூட்டன். 1 gf = 980 டைன். 1 gf = 980 டைன்.